ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், தேக்கா தான் போகிறோம். என்ன வேலைக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிறார் இன்னைக்கு. அவர் இந்த சாக்லேட் ஐட்டம் மற்ற திங்ஸ்லாம் வாங்கிட்டாரு. இந்த நட்ஸ் ஐட்டம் மட்டும் வாங்க மறந்துட்டாருன்னா போகிற டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் இருந்தார். நான் போகிறதுக்கு டைம் கிடைக்கும், அதனால் வந்து நம்ம அவருக்காக போயிட்டு நட்ஸ் வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் போய் கொடுக்க போகிறோம். காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி எத்தனை டீ குடிக்க போகிறோம்னு தெரில, வாங்க பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேக்கா வந்து சேர்ந்துட்டோம். நட்ஸ் போய் வாங்க போகிறோம். ஓகேங்களா, நட்ஸ் கடைக்கு போய் பார்ப்போமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேக்காவே வந்து சேர்ந்துட்டோம். நம்ம யாருக்காக நட்ஸ் வாங்க வந்தோமோ அவர் இன்னும் லிஸ்ட் அனுப்பலை. லிஸ்ட்ன்றது தெரியாதா அப்படின்னு சொல்லலாம் கேட்டீங்க. என்ன சொன்னார்னா, நீ போப்பா வந்து லிஸ்ட் அனுப்பி போடுறேன் அப்படின்னாரு. வந்து போனை வந்து ஆஃப்லைன்ல போட்டு என்ன பண்றாரு, அவருடைய ரிப்ளைக்காக நம்ம கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா. 2 hours later. And a half hours later. பாத்தீங்கன்னா அவர் வந்து ரிப்ளை பண்ணிட்டாரு. வாட்ஸ்அப்ல என்னென்ன தேவை அவர் வந்து மெசேஜ் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம அடுத்த கடைக்கு போவோம். நம்ம நட்ஸ் வாங்க வந்திருக்க இடம் பாத்தீங்கன்னா பேர் வேல்யூ. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கனிப்பாவுக்கு நேர் ஆப்போசிட்ல மேட்ட பாத்தீங்கன்னா இருக்கு. இது வந்து உங்களுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா. இதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நட்ஸ் கடைக்கு வந்துட்டோம். இந்த இடம் எதுன்னா பேர் வேல்யூன்னு சொல்லிட்டு ஹனிஃபாவுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ வந்து வாங்கிக்கலாம். நான் கடையோட முன்னாடி என்ட்ரன்ஸ் இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிடுவீங்க. ஓகே. பழம் வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். முந்திரி வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, இது வந்து ஒரு 1 கிலோ எடுத்துருக்கோம். பிஸ்தா பருப்பு அது ஒரு 1 கிலோ. கருப்பு திராட்சை பிளாக் பெசின்ஸ் அது ஒரு 1/2 கிலோ. விதை பம்கின் சீட்ஸ் இது வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். ஓகேங்களா. இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 1/2 கிலோ. ஓகேங்களா. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்கறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவுக்கு வந்து எடுத்துக்கலாம். வந்து நட்ஸ் வந்து வாங்கி முடிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று வந்து ஆண்ட்ராய்ட் சொல்லியிருக்காரு. அதுக்காக செல்லு கடையை நோக்கி ஒரு பயணம் போவோமா. அங்கே போவோம். பயல் போர்ட்ல பிளாக்ங்கிற மாடல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வருது. ஓகேங்களா. இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்குள்ள நட்ஸு ஸ்மார்ட் வாட்சு எல்லாமே வாங்கியாச்சு. நம்ம கொண்டு போய் ஒருத்தர் போய் டெலிவரி பண்ணுவாங்க. நம்மளே வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்துட்டோம். நட்ஸ் வாங்க போயிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டோம். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போதான் வந்து வராங்க. இன்னும் இங்க இருந்து போறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். என்ன சொல்றதுன்னு நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இந்த வெள்ளை சொக்கா போட்டு பனியன் போட்டு கண்ணாடி மாட்டிருக்காரு, இவரு தான் வந்து ஊருக்கு போறாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆயிட்டோம். ஓகேங்களா. வெள்ளை சொக்கா வெள்ளை சட்டை அது போயிட்டாங்க. போங்க போங்க. சொக்குபாய் பை பை சொல்லுங்க. எல்லாம் பை பை சொல்லுங்க. இங்க வந்துட்டு வழி அனுப்ப வந்துட்டு பேசுங்க. ஆனா எல்லாம் என் மூஞ்ச நீ பார்க்க, உன் மூஞ்ச நான் பார்க்க. அங்க ஒருத்தர் எல்லாம் மூஞ்ச திருப்பிட்டு போறாரு. இவங்களாம் வச்சுட்டு என்ன பண்றது. ஏதோ ஒரு வழியா வந்து அவர் வந்து லக்கேஜ் எடை போடுறதுக்கு அனுப்பி போட்டுருக்கோம். இருங்க அதை பார்ப்போம். அவர் தான் வந்து லக்கேஜ் எடை போட்டுட்டு இருக்கிறாரு. ஓகேங்களா. ஒரு வழியா லக்கேஜை போட்டு நம்ம தலைவர் வந்துட்டு இருக்காரு. செக்இன் பண்ணிட்டாங்க. வாங்க வாங்க ப்ரோ, வாங்க ப்ரோ.
இப்ப எங்களை விட்டு போக போறீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, என்ன பண்றது, கஷ்டமா இருக்கா? மீட் பண்ணுவோம் உடனே வந்து சீக்கிரம் போய் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் ஃபுட் கோர்ட் வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது வந்து எல்லாமே இருக்கு. நான் இப்பதான் இங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். யார் யார் இங்க வந்து ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ வந்து கடைக்கு போவோம், என்ன ஆர்டர் பண்றாங்கன்னு பார்ப்போம். ஒரு பிளேட் புரோட்டா 2. ஓகே, எக் எக் ஃப்ரைட் ரைஸ் 2 புரோட்டா. ஓகே, உனக்கு எத்தனை? 2 போதும். டேய், அவங்க ரைஸ் சொல்லு. 2 ரைஸ். சரி, ஓகே. உனக்கு ரைஸா சொல்லு. 3 ரைஸ். இங்கே தான் வந்து நாங்கள் வந்து அந்த ஃபுட்டு வாங்கினோம். ஃபுட்டோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வரது உங்களுக்கு வந்து தெரியும். பாப்பா எப்படி இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் நம்ம அண்ணன் வந்து நமக்காக வந்து எல்லாத்துக்கும் ஃபுட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பரோட்டா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது என்னன்னு அவங்களுக்கே இது வந்து தெரியல, ஃப்ரைட் ரைஸா என்னன்னு. அதனால பேர் வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? சாம்பார் ரைஸ். சாம்பார் ரைஸ். வந்து நம்ம வந்து பரோட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பரோட்டா மட்டும்தாங்க சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. எப்படி ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நார்மலா இருக்கான். ஓகேங்களா? சொல்லிக்கிற அளவுக்கு இல்லையா? ஒரு மாஸ்க் போடாம வீடியோல வர பாரு நீங்க. பிரதீப் உங்க டீம் லீடர். சரி ப்ரோ, போயிட்டு சீக்கிரமா வந்துடுங்க, ஓகேங்களா? நம்ம வந்து இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன். சப்ஸ்கிரைப் டு அனுகுரான் விலாக்ஸ். இட்ஸ் மீ ராமச்சந்திரன். ஓகே.